அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லும்போது நான் ரொம்ப கான்சியஸ் எடுத்துக்கிறதுக்கான ஒரே ரீசனே நிறைய பெற்றோர்கள்லேருந்து நிறைய வார்த்தைகள் நம்ம கேட்டு கேட்டு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைலாம் இருக்குது. சில பேரண்ட்லாம் நாங்களே என்னடா இது காலேஜுக்காரங்க இப்படி சொல்கிறாங்களே, ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க ஒரு 15 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டேன். சில கல்லூரி ஹாஸ்டலை விட்டு வெளியிலேயே போகக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில கல்லூரியில் நீங்கள் ஏறுங்க, பஸ் விட்டு இறங்குங்க, இல்லை ஏறாமலே போங்க, டூ வீலர் கூட வாங்க, இல்லை உங்கள் கார் வச்சு கூட வாங்க, ஆனால் எனக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் 1 லட்சம் கட்டிடுங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான ஏற்ற இறக்கங்கள் நிறைய தொல்லைகள்லாம் இருக்கு. இருந்தாலும் ஒவ்வொரு கல்லூரி நிர்வாகத்துக்கும் அவங்க அஃபீஷியலாக கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கின அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி உங்களுக்கு சொல்லிடணுன்றது நம்மளுடைய நோக்கம். இது யதார்த்தம் தெரியாமல் இருக்கக்கூடாதுன்றது ஒரு அவேர்னஸ் மட்டும்தான். ஸோ இந்த வீடியோவில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ கோட்டாவோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி டிஸ்பிளே பண்ணிடணும் அப்படின்றதுக்கான மிகப்பெரிய நோக்கம். பட் கட் ஆஃப்ன்றது கண்டிப்பாக இந்த வருஷம் பிக்கஸ்ட் காம்படிஷன் ஆர் தேர். சரிங்களா, பிக்கஸ்ட் காம்படிஷன் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. திரும்பவும் சொல்ற ஒரே டைலாக் தான், அதிக மார்க் எடுத்த மாணவர் நிறைய அலாட்மெண்ட் எடுத்து ஜாலியாக இருப்பார். பட் குறைவான மார்க் எடுத்தவங்க கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாம தடுமாறதை நம்ம பார்க்கிறோம். அதற்காக நிறைய ஐடியாக்களையும் வழிமுறைகளும் பிரித்து எதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்றதை எழுதி அதை அந்த புரோட்டோகாலில் கொண்டு போய் அவங்களுக்கு எப்படியாவது ஒரு அந்த மருத்துவ படிப்பையும் மருத்துவ கனவையும் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்றோம். ஸோ எனிவே தேவையுள்ள மாணவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ரைட், ஓகே, கோ ஹெட். ஸோ தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் முதல்ல பார்க்கறது பிஹெச்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா 15 lakh per year அண்டு என்ஆர்ஐ கோட்டா 27 லட்சம் per year. இவங்க அதர் ஃபீஸ்னு ஹாஸ்டல் அண்ட் மெஸ்ஸுக்கு 2,14,000, அதே மாதிரி அதர் ஃபீஸ்னு 36,000, ஆல்மோஸ்ட் 2.5 lakh அதர் ஃபீஸ் சொல்றாங்க. இது இல்லாமல் டெவலப்மெண்ட் ஃபீஸ் 60,000 வரலாம். அடுத்து வந்து கற்பக விநாயகா, இது மதுராந்தகத்தில் இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டானா 15 லட்சம், என்ஆர்ஐனா 27 லட்சம். ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் வந்து 1,65,000. என்ஆர்ஐ மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம், அவங்க என்ஆர்ஐ இருக்கிறதே வரப்பிரசாதம் தான். ஏன்னா ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் போயிட்டு வருஷத்துக்கு 40 லட்சம் 50 லட்சம் கட்டி படிக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. தமிழ்நாட்டில் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் சொல்லுங்க போதும், 27 லட்சம் இல்லை, ரொம்ப கம்மி பண்ணி கூட என்னால் வாங்கி கொடுக்க முடியும். ஒரு 20, 21, 22 அந்த ரேஞ்சில் கூட நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ரொம்ப ஏர்லியராக வர ட்ரை பண்ணுங்க, முதல் ரவுண்டு முடிஞ்ச உடனே. ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸு 1,65,000, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸு இந்த 4.9லேருந்து 47,000, அதர் ஃபீஸ் 50,000. அடுத்து கற்பகம் ஃபேக்கல்ட்டி. ஸோ கோயம்புத்தூர் கேம்பஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா 15, என்ஆர்ஐ 20. இட்ஸ் காமன் டு ஆல் த இன்ஸ்டிடியூஷன். ஒன்லி டிஸ்கஸ் அபவுட் அதர் ஃபீஸஸ். ஹாஸ்டல் மெஸ் 220, அதர் ஃபீஸ் 40. அடுத்து அன்னபூர்ணா சேலம் மேனேஜ்மெண்ட் கோட்டா 15, என்ஆர்ஐ 27, ஹாஸ்டல் மெஸ் 2.4, டிரான்ஸ்போர்ட் 50,000. சேலம் பீப்புள் மட்டும் அதர் ஃபீஸஸ் பெர் இயர் 3 lakhs வாங்குறாங்க. அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேலம்மாள் மதுரை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15, 27 தான் ஃபீஸு. பட் ஹை கட் ஆஃப் இருக்கு காலேஜ். ஹாஸ்டல் மெஸ்ஸு 328. நார்மலாக அதர் ஸ்டூடெண்ட் மதுரை ஸ்டூடெண்ட்டை விட வெளியில் இருந்த மாணவர் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணி போகிற இடம். அப்போ 3 சேர்த்து என்ன பண்ணிக்கணும், இந்த என்ஆர்ஐ ஃபீஸ் ஆர்பிஎன்ஸோ 30 லட்சம். கண்டிப்பாக டீம்டு யூனிவர்சிட்டி போய் படிக்கிற மாணவர் தாராளமாக இதில் எடுக்கலாம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா 15 அதோட ஆட் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் மதுரை மாணவர்களுக்கு மட்டுமே. அதர் ஃபீஸ் 3 வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐனா ஒரு 33, மேனேஜ்மெண்ட்னா 21. ரைட். திருச்சி எஸ்ஆர்எம் மேனேஜ்மெண்ட் கோட்டா 15, என்ஆர்ஐ 27, ஹாஸ்டல் மெஸ் 170, அதர் ஃபீஸ் 10ன்னு தான் போட்டிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு அதர் ஃபீஸ் இருக்கும், அது வர வாய்ப்பு இருக்கு, அது சொல்லுவாங்க. பனிமலர் மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் 15, 27, ஹாஸ்டல் மெஸ்ஸு 479. இந்த 15ஓட 479 சேர்த்துக்கோங்க. ஒரு ஹாஸ்டலர் ஸ்டூடெண்ட்டு 20 லட்சம் கட்டணும். சரிங்களா. அதே மாதிரி ஒரு டே ஸ்காலராக இருக்கிற பட்சத்தில் இந்த அதர் ஃபீஸையும் டிரான்ஸ்போர்ட் சேர்த்துக்கோங்க, 250. சரிங்களா, ப்ளஸ் 15, 1750. அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்டலராக இருந்தால் 21 ரேஞ்சில் வந்துடும். என்ஆர்ஐ ஃபீஸு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் 27 ப்ளஸ் அந்த ஃபீஸு. அது இல்லாமல் மாதா மெடிக்கல் காலேஜ் 15, 27, ஹாஸ்டல் 1.74, அதர் ஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும். முத்துக்குமரன் மேனேஜ்மெண்ட் இது விட்டுருங்க, ஹாஸ்டல் 1.7, 2.5, மெஸ் ஃபீஸ் வந்து 60,000 ரூபாய். தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர் கேம்பஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா 15 லட்சம், என்ஆர்ஐ கோட்டா 27 லட்சம், ஹாஸ்டல் மிஸ் 570, அதர் ஃபீஸ் 42. அப்போ நல்ல பெரம்பலூர் கேம்பஸ் 15 + 5 20,70,000 ரூபா ப்ளஸ் அதர் ஃபீஸ் 42,000.
இது இல்லாமல் 21 22 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூகாம்பிகா ஃபீஸ் 15 ப்ளஸ் ஹாஸ்டல் மெஸ் 325, அப்போ 1825. இது இல்லாமல் அதர் ஃபீஸ் 1925 மினிமம். அதுக்கப்புறமேல் போனாலும் 20-30 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 60,000 ஆட் பண்ணால். தாகூர் மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா 15 லட்சம், என்ஆர் 20, ஹாஸ்டல் மெஸ் 2.5, டிரான்ஸ்பர் ஃபீஸ் 175. இது இல்லாமல் டெவலப்மெண்ட் ஃபீஸ் அதர் ஃபீஸ்னு ஒன்று இருக்கும். அந்த பேமெண்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 20 lakh 19 lakh அந்த மாதிரி ரேஞ்சில் வரலாம். மினிமம் 20 lakh மேலே போகும் தான் எதிர்பார்க்குறோம். மேல்மருத்துவர் ஆதிபராசக்தி 15 lakh 27 lakh, ஹாஸ்டல் மெஸ் 175, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் 50,000, அதர் ஃபீஸ் 10,000. அடுத்து சுவாமி விவேகானந்தா திருச்செங்கோடு, இதே ஃபீஸ் தான், ஹாஸ்டல் மெஸ் 235. இதில் அதர் ஃபீஸஸ் இருக்கும், அவங்க சொல்லலை. அருணை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை 15, அதர் ஃபீஸ் வந்து 45,000 ஸ்டூடெண்ட் கிட்னு சொல்கிறாங்க. ஹாஸ்டல் மெஸ் வந்து 3,60,000. எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜ் 100% கம்பல்சரி ஹாஸ்டலில் தான் இருக்குன்னு என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ 15, 18, 60 ப்ளஸ் 60,000 19, 20. இது இல்லாமல் அதர் ஃபீஸு கிட்டத்தட்ட ஒரு 19,60,000 19,70,000 20 லட்சம் ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன். சென்ட் பீட்டர் கிருஷ்ணகிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா 15 லட்சம், என்ஆர் 27, ஹாஸ்டல் மெஸ் 2 lakh, அதர் ஃபீஸ் வந்து 2 lakh. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 lakh ஆட் பண்ணிக்கோங்க, 19 lakh. இந்திரா மெடிக்கல் காலேஜ் 15 லட்சம் 228 ப்ளஸ் 50,000 அதர் ஃபீஸு. அடுத்து பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் 15 லட்சம், ஹாஸ்டல் மிஸ் போட்டிருக்காங்க, அதர் ஃபீஸஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் இது என்ஆர் ஃபீஸ் இதில் ஃபில் ஆகாது, அது வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டாக மாறும். அது மாறுறதுக்கான ப்ரோட்டோக்கால் என்ன, எந்த ரவுண்டில் மாற்றுவாங்க, அப்படி மாற்றுறதுனால என்ன இம்பாக்ட் நடக்கும்ன்றதையும் முதல்கூட்டி சொல்கிறோம். அடுத்து கேஎம்சிஹெச் மேனேஜ்மெண்ட் கோட்டை 15, 27, அதர் 180. இது இல்லாமல் இதில் அதர் ஃபீஸ் இருக்குது. பட் இதில் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. பட் ஒன்ஸ் ரிப்போர்ட் பண்ண என் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க கேஎம்சிஹெச் தான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். கன்ஃபார்மாக கேஎம்சிஹெச் போய் ஜாயின் பண்ண போகிறாரு, அவர்கிட்ட ஃபீஸ் கேட்டு சொல்லிடுறேன். ஸோ அடுத்து நந்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோடு மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 180 ஹாஸ்டல் மெஸ், அதர் ஃபீஸ் 90. இப்போ 270 ஆயிடுச்சுங்களா. இது எவ்வளோ, 15 + 270. ஸோ 1770 + 60 1830. இது இல்லாமல் காமனாக மினிமம் 2 lakhலேருந்து 3 lakh வரைக்கும் அதர் ஃபீஸஸ் எதுவும் போமாலோ அப்படின்னு தோணலை. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன வாங்குறாங்கன்றது. அப்படி வந்தால் நம்மளும் சொல்லலாம். ஸோ அண்ணன் என்ன இங்கே கொடுத்துருக்க இந்த நோட்டிஃபிகேஷன்ல இருந்து டிவேட் ஆவாங்களா ஆக மாட்டாங்களான்னு பார்த்தோன்னா லாஸ்ட் இயர்ல நிறைய டிவேட் ஆனிச்சு. இந்த வருஷம் ஆக மாட்டாங்கன்னு நம்பலான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அன்னை மெடிக்கல் காலேஜ், காலேஜோட ஃபீஸ் 15, இது வந்து ஒரு 3 lakh வச்சுக்கோங்க, 18 lakh. இது இல்லாமல் டெவலப்மெண்ட் ஒரு 60, அதர் ஃபீஸஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே ஒரு 20 lakh ரேஞ்சில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 15 லட்சம் தான் சார், நான் எண்ணி போட்டு 5 தான் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் தான். பட் மினிமம் உங்களை மென்டலி ப்ரிப்பேர்டாக இருந்தால் மட்டும்தான். நீங்கள் வேணான்னு ஒதுக்கிற இடத்துல இன்னொரு பின்னாடி ஒருத்தர் வந்து அந்த இடத்த எடுத்துக்க ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ பி ரெடி, பி ஃபேஸ் டு வேல்யூ, ரெடியாக இருங்க. இந்த அளவுக்கு செலவாகுன்ற விஷயத்துலேருந்து மறந்துடாதீங்க. கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்த ரேஞ்சில் மைனாரிட்டி மாணவர்கள் எல்லாருக்குமே இந்த ரேஞ்ச் ரெடியாக இருங்க. தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த 20 lakh ரேஞ்ச் ரெடியாக இருங்க. மைனாரிட்டியானது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு சீட்டை எடுப்பதற்கு பயனுள்ளதாக இருக்குமே தவிர கண்டிப்பாக கவர்மெண்ட் கோட்டா சீட்டையோ ஃபீஸ் குறைவதற்கோ வாய்ப்பு இல்லை. ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.